ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் நல்லா பழுத்துடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு யோசிப்போம். அந்த மாதிரி நல்லா பழுத்த வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் டைமில் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த பழமாக 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு முட்டை, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் எடுக்கிற வாழைப்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட குறைய சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. நம்ம இதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இட்லி மாவு பக்குவத்துக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக திக்காக இருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு திக்காக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது சுடுறதுக்கு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுட்டு தவா சூடானதும் இதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்து நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் உடையட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரத்துக்கு வேக விட வேண்டாம், ஒரு 30 செகண்ட் விட்டாலே போதும். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இது நம்ம நல்லா குட்டி குட்டியாகவும் சுட்டுக்கலாங்க, இல்லை கொஞ்சம் பெருசாகவும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரே தவாவில் 3 இல்லைனா 4 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான பனானா பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.